கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானித்துவிட்டு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே, பாருங்கள், இங்கே ஜாதிகள் உங்கள் நீதியையும் சகல ராஜாக்களும் உங்கள் மகிமையையும் காண்பார்கள். எப்போ ஜாதிகள், ஐயா, ஜனங்கள் உங்க நீதியை காண்கிறார்களோ, உங்க நீதியை, உங்களிலே வெளிப்படுகிற ஆவியின் கனிகளை, உங்க நல்ல குணங்களை, உங்க ரட்சிப்பினால் வருகிற நீதியின் கனிகளை உங்களிலே ஜாதிகளும் ஜனங்களும் எப்பொழுது காண்கிறார்களோ அப்பொழுதே சகல ராஜாக்களும் மேன்மக்களும் மகிமையானவர்களும் உங்கள் மேல் இருக்கிற மகிமையை காண்பார்கள். ஐயா, உங்க நீதி பாருங்க, அதனால தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 63 கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள், ஐயா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல குணம், கர்த்தருடைய ஆவியானவரின் அபிஷேகம், அந்த மகிமை உங்களிலே காணப்படும் பொழுது அதை நோக்கி ஜாதிகள் வருவார்கள். உதிக்கிற உங்கள் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், நல்ல ஆக்டிவிட்டிஸ், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவியின் கனிகள், ஐயா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மேன்மையான நல்ல நடவடிக்கைகள் காணப்படும் பொழுது உங்களை நோக்கி ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அந்த உங்க வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். பாருங்க, எத்தனை அருமையான காரியம் பாருங்க. ஜாதிகள் உங்கள் நீதியையும், ஐயா, உங்க நீதியை ஜனங்கள் கண்டாங்கன்னா உங்களை நோக்கி யார் வருவா? சகல ராஜாக்களும் வருவார்கள். அவர்கள் ராஜாக்கள்னா ராஜாக்கள் மாத்திரமல்ல, மேன்மக்கள், பெருமையாய் மேன்மையாய் எண்ணிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் உங்களை நோக்கி வருவார்கள். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை நோக்கி வருவார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். அதான் கர்த்தர் பாருங்க நம்ம மேல வைராக்கியமா இருக்கிறாரு. ஏசாயா 62:1 சொல்லுகிறார், சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். ஆண்டவர் உங்க நிமித்தமும் என் நிமித்தமும் உங்க சபையின் நிமித்தமும் உங்க குடும்பத்தின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் என் பிள்ளைகளுடைய நீதி அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் அப்படிங்கிறார். எத்தனை வைராக்கியம் பாருங்க, கர்த்தருக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. என்ன ஆகணும் உங்களுக்கு? உங்களுடைய நீதி பிரகாசத்தை போலவும், ஐயா, உங்க ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். நீங்க ஒருவேளை பல்வேறு பாடுகள், கஷ்டங்கள், துக்கங்களினோட நடந்து வந்து கொண்டிருக்கலாம். பல்வேறு இடைஞ்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யாரும் தேடாத ஒரு மனுஷியாய் இருக்கலாம். உங்கள் குடும்பம் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாத, யாருமே கண்டுகொள்ளாத குடும்பமாய் இருக்கலாம். பாருங்கள், இங்கே என்ன நடக்கிறது? உங்க வெளிச்சம், ஐயா, உங்க வெளிச்சம் உங்களிலே காணப்படும் பொழுது, உங்க நல்ல குணங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களிலே காணப்படும் பொழுது சகல ராஜாக்களும் உங்களை நோக்கி வருவார்கள். அவர்கள் உங்க மகிமையை காண்பார்கள். ஒரு ஊழியக்காரன் சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறான். ஐயா, ஒரு வழியே இல்லாத ஒரு ஊழியக்காரனா இருக்கிறான்னு வைங்க. அந்த மனுஷன் ஒரு விசேஷித்த அபிஷேகம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனை, பரிசுத்த ஆவியின் அக்கினி, அந்த வெளிச்சம் அந்த மனிதனை நிரப்பும் பொழுது அவன் பேறு பெற்றவனாகிறான். ஈவன் சிலர் பாருங்க, ஆயிரக்கணக்கான பாட்டுகள் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. சிலர் அபிஷேகத்தோட எழுதுற ஒரே பாட்டுல பல பல தேசங்களை சுற்றி வருவார்கள். எத்தனையோ பெரிய மகிமையை பெற்றுக் கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஐயா, அந்த அக்கினி அபிஷேகம் நம்முடைய நீதி பிரகாசத்தை போல் காணப்படுகிற ஒரு நல்ல நல்ல நீதியுள்ள வாழ்க்கை நம்மிலே காணப்படும் பொழுது, உங்களிலே காணப்படும் பொழுது, பாருங்க, யாரும் தேடாது இருந்த
நீங்கள் உங்களை எல்லோரும் தேடி வருவார்கள். ஐயா, யாருமே கண்டுகொள்ளாத ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்த உங்களை அநேகர் வந்து கனப்படுத்துவார்கள். என்ன சொல்லுவாங்க? உங்களோடே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உங்களை பணிந்து கொள்ளுவார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, எப்ப நம்மட்ட அந்த நீதி வெளிப்படும் பொழுது, ஐயா, அந்த வெளிச்சம் காணப்படும் பொழுது, உங்களிலே அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் காணப்படும் பொழுது, அந்த கனிகள், ஆவியின் கனிகள் காணப்படும் பொழுது, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க ஒரு மேல் மக்களை போல, உங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும், உங்க நீதி பிரகாசத்தை போலவும் வெளிப்படும். உங்களை நோக்கி உங்களை விரோதித்தவர்கள் கடந்து வருவார்கள். உங்களை கனவீனம் பண்ணினவர்கள் கனம் பண்ணுவார்கள். உங்களை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் வந்து உங்கள் பாதப்படியிலே உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள்லாம் அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும்? நிறைவேறும். இந்த வெளிச்சத்துல, இந்த அக்னியில இருக்கிற உங்களை எந்த மந்திரவாதமும், எந்த பில்லி சூனியமும், எந்த இருளின் சக்தியும், மாந்திரீகமும், எந்த அந்தகார வல்லமையும் உங்க வெளிச்சத்தினிடம் வர முடியாது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஹல்லேலூயா! இந்த மகிமையான வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே உங்க சமூகத்திலே வந்திருக்கிற அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதிப்பார் என்று சொன்னது போலே, ஐயா, கர்த்தருடைய மகிமை அருமையான இந்த சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பம், பிள்ளைகள் மீது உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விசேஷித்த அக்னி அபிஷேகம், ஐயா, ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான மகிமையான அபிஷேகம் என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஜாதிகளும் ஜனங்களும் ஐயா, இவர்கள் நீதியை கண்டு சகல ராஜாக்களும் ஐயா, இந்த அருமையான சகோதர சகோதரிகள் மேல் இருக்கிற உம்முடைய மகிமையை கண்டு உம்மை புகழத்தக்கதாக, உம்மை துதிக்கத்தக்கதாக, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்கள் நீதி பிரகாசத்தை போல வெளிப்படட்டும் சுவாமி. அதற்காக என் தேவனாகிய கர்த்தர் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, இவர்கள் மீது இருக்கிற எந்த இருளும் ஆதிக்கம் செலுத்தாதபடி, எந்த அந்தகார சக்திகளும் இவர்கள் மீது, இவர்கள் குடும்பத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தாதபடி, இவர்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல பிரகாசிக்கட்டும். நீதி பிரகாசத்தை போல் எழும்பட்டும் சுவாமி. ஐயா, இவர்களுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகள் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களை விரோதித்தவர்கள், இவர்களை ஏளனமாய் பேசினவர்கள், இவர்களை விட்டு காரணம் இல்லாமல் பிரிந்து போன யாராயிருந்தாலும் சரி, அது அவர்களுடைய கணவனாயிருந்தாலும் சரி, ஐயா, அவர்களுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, மனைவியாய் இருந்தாலும் சரி, யார் இவர்களை அற்பமாய் எண்ணி புறப்பட்டு சென்றார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி இவர்களுடைய வெளிச்சம் பிரகாசத்தை போல் காணப்படும் பொழுது அவர்கள் எல்லோரும் இவர்களை தேடி வருகிற அந்த அனுபவங்கள் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே ஒரு நல்ல டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகட்டும் சுவாமி. என் தேவனே, இந்த பிள்ளைகள் மீது உங்க கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களுக்கு இருக்கிற பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. குடும்பத்திலே தேவ மகிமை காணப்படட்டும் சுவாமி. இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், இந்த ஜெப வேளையிலே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்து தரித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் ஐயா, இவர்கள் பிள்ளைகள் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. ஒரு மகிமை காணப்படட்டும். இவர்களை காண்பவர்கள் ஆச்சரியப்படும் வகையிலே ஐயா, இவர்களுடைய மேன்மையை, இவருடைய வெளிச்சத்தை, இவருடைய அபிஷேகத்தை, இவர்களுக்கு கொடுத்த கிருபையை பார்க்கிறவர்கள் ஐயா, தேவன் மெய்யாகவே இவர்களோடு இருக்கிறார் என்று உம்மை பணிந்து கொள்ளும்படியாய், உம்மை ஆராதித்து உம்மை புகழும்படியாய் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக.
உங்க கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே அருமையான சகோதரிகள், சகோதரர்கள், இவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வீராக, மேன்மைப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். பாருங்க, நம்மகிட்ட வெளிச்சம் காணப்படும் பொழுது எந்த இருளும் நம்மை நோக்கி வர முடியாது. எந்த அந்தகார சக்திகளின் வேலையும் உங்கள்கிட்ட பலிக்காது. எந்த மந்திரம் பில்லிசூனியம் உங்களை நோக்கி அனுப்பினாலும் அந்த வெளிச்சம், அந்த அக்கினியின் இடத்திற்கு அவைகள் வரவும் முடியாது. அதற்கு மேல, அதாவது வெளிச்சத்திற்கு மேல, அக்கினிக்கு மேல இருள் வேலை செய்ய முடியாது. அப்ப பாருங்க, உங்களை கனவீனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணுவார்கள். உங்களை விட்டு போனவர்கள் உங்களை நோக்கி கடந்து வருவார்கள். உங்களோட மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு நாளிலே உங்களை பணிந்து கொள்ளுவார்கள். இது சத்திய வேதம் சொல்லுகிற சத்தியமான வார்த்தை. இது அப்படியே நடக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென்.